நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முறையாட்சி தான் செய்த தமிழ் மன்னர் கரணியங்கும் நந்தி கொடியாட்சி காஞ்சிபுரம் காற்று முந்திய பல்லவர்கள் முத்தமிழை அலங்கரித்தனர். குறிப்பாய் சீரியர் பொன்னினதி பெரியவர் பைத்தமிழ் பாவைக்கு போன தீர்ச்சியார் தஞ்சையில் உற்சவம் நடைபெற்றால் தன்னவி தேவிக்கு சொத்திற்கு பாட்டு செய்தார். மன்னர்கள் பாட்டியர் கேரளா செஞ்ச வெற்றி இமயத்தை குடியில் ஈரில்லா போகின்றார் சிந்தையில் இந்த மத்தியவர்களாக நாட்டை ராஜேந்திர மன்னன் நான் ஆச்சரிக்கிறேன். அடிமான உள்ள குமரிங்குது. அடிமான குமரி கண்ணாடி பையன் ஒரு வாரமா நோட்டு போட்டு அடிமான குறி என்பதே காண முடியாது. குறியிட்டு பார்த்தாலும் குறி என்பதே காண முடியாது. அருமையான சாப்பாடு, அற்புதமான சாப்பாடு.
சாப்பாடு அரிமான சாப்பாடு குடி என்பதே காரணம் முடியாதா? அடா 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 இந்த தோசை சுடு சுடு போறாங்க உங்களுக்கு இட்லி போறாங்க சப்பாத்தி. எனக்கு தோசை சப்பாத்தி. சப்பாத்தி தோசை ஒரு சுடுல ஒரு தோசை சாப்பாடு அரிமான சாப்பாடு இல்ல, டேய். இந்த புசு கூட்டு வச்சாங்க இந்த போச்சு கூட்டு வச்சாங்க சாப்பாடு அரிமான சாப்பாடு சரியில்லை. அரிமா ஆனா சாப்பாட்டுல ஒரே ஒரு குறைச்ச போச்சு இது வரைக்கும் பெருமையா சொன்னேன். சாப்பாட்டுல என்ன குறையுது? என்ன குறையுது? குறை வச்சாங்க என்னடா குறையுது? ரசத்தை தண்ணியா வச்சிருந்தாங்க சரி, உங்களுடைய வீட்டிலுடைய மனைவி எப்படி இருப்பாங்க? என் பொண்டாட்டி நல்லா கத்தி கத்தியா குடும்பா போய் கக்கச்சா உங்களுடைய டேய், மூணு நாளைக்கு காய்ச்சி புளி வாங்கினாரு. நாலு நாள் என் பொண்டாட்டி ரசம் வச்சாவே 4 நாளைக்கு ஆகுது அப்படியா இது சாப்பிட்டு ஐயா, மாட்டோடுவே. நாட்டுக்கு மன்னராக எனக்கு நீங்கள் இந்த மாலை அணிவித்தார்கள். அதை விட பெரிய மாட்டாளி காரணா? தவறா நினைக்காதீங்க. வேறினை. இந்த மாலை மரியாதை சட்டம் பதவி, இதற்கெல்லாம் ஆசைப்பட்டவர்கள் இந்த பூமியிலே இந்த நாட்டில நீண்ட நாள் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, காரணம். உங்களுக்கு ஆகாதவர்கள் வேண்டப்படாதவர்கள். உங்களுக்கு எதிரிகள் யாராவது இந்த மாலைக்குள்ள பாம்பு வச்சிருந்தாங்கன்னா அப்புறம் பாம்பு வச்சிருக்க மாட்டாங்க தாவுளுக்காங்க அத்தியாவது தொங்கி கொண்டு வச்சிருப்பாங்க. டேய், டேய். வா, பேயா. பாம்பு கவலையா இருக்கும். அது உள்ள குதிச்சா? பாம்பு கவலையா வரும். கைக்கு குத்தா மூக்கு இறங்கும். டேய், ஓ, டேய், மறந்துடாதே. என்ன வெட்டி குத்து, வெட்டி குத்து. புட்டு வச்சுக்கோ நம்மள மொத்த கீச்சு கை வர கால வர தலை வர முட்டை வர மொத்த கொண்டு தனித்தனியே சிதைச்சு போ. அதே சிதந்து போகும் அதனால் வேண்டி முதலில் நாங்கள் அணிந்து இந்த மாலையை சோதனை செய்து பார்த்து போங்க. வாழ்க்கை வாயில போச்சு போச்சியா அந்த கொசு நம்ம முடியுமா முடியாது. டேய், பாவை. வாயில குத்து வாயில பூச்சி போச்சா சும்மா கம்ம வாசனை வரும். யாரோ போடா பேய, சாத்து சாணி கூட்டா போடா பீ கூத்தா. நீ என்ன பைத்தியமாடியே? நான் பைத்தியம் ஒரு லூஸ் இது பார்த்து எங்க? மூணு ஒண்ணா சேர்ந்தா கோயிந்தா கோயிந்தா போய்தா போய்தா முருகனுக்கு போய்தா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எதோகிறா எதோகிறா பகவானுக்கு தான் போய்தா 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 அவை கூடியவுடன் எனக்கு தயார் நிலையில் நிற்க வேண்டிய நீங்கள் இருவரும் எங்கே தான் வளர்ந்து காரணம் என்ன? ஐயா, உங்களை பார்க்கலாம் தான் இந்த அரசாங்கத்திற்கு ஓட்டோட்டமா ஓடி வந்துட்டே இருந்தேன். நான் ஓடி வர வழியில பெரிய கம்மன் கொள்ளை, அதுல காவல் உட்கார்ந்து தான் ஒரு மல்லை, உங்களை மாதிரி ஒரு மல்லை, பெரிய கம்மன் கொள்ளை, அதுல காவல் உட்கார்ந்து இருந்தா ஒரு மல்லை. நான் ஆசைப்பட்டு 4 கதிரை கிள்ளை, அவன் தடவி அத்தாம்பார் பெரிய கல்லை, பேசுனாம்பார் மெல்ல, வீட்டு முருமாயா முதுகுல பிள்ளை. காலம் கடந்து இருக்காது கேட்டா அதை வழியில தராங்க. ஐயா, அவர்களே, சரி விடுங்க. உங்கள் இருவர் வருகிறார். அவளுடைய பட்ட காரணம் என்ன காரணம்? எனக்கு பிறகு இந்த மதிவாரா உணர்ச்சி ஒரு புத்திரனிலே எழுதித்தட்டு இறைவனா ஒரே மகன் ஒப்பந்தமணி அவனுக்கு சிவமணி சிவமணி என்று நாம் சுற்றி 4 மணி பயண வேண்டும் வயநாடு செல்ல வேண்டிய நிலைக்கு எனக்கு உழைத்தான்
தடுப்புக்கே இல்லாட்டி நான் சொல்லி தலைவரை வைத்து திருப்புவார்களை அப்படி தலைவரை வைத்து அரண்மனை தேடி வரவேற்க ஏற்பாடு என்னுடைய மனை உலகம் பிறந்தது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இளைய உலகி கிடந்த மக்களுக்கு சுதந்திர உணவூட்டினார் பாவலன் பாரதி. மாற்றான் படை கண்டு தோத்தட்டும் மாண்புமிகு நாடு, இயற்கை வளமிகுந்த இன்பத்தின் நாடு, செயற்கை வளமிகுந்த செந்தமிழ் நாடு. அப்படிப்பட்ட செந்தமிழ் நாட்டிலே ஒரு பகுதியானது இந்த மதி வல்லாமை நாடு. இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜேந்திரன் ராஜேந்திர மன்னனுக்கு மரணம் பிறந்து சிவமணி சிவமணி என்ற பெயரும் சிறப்புடன் வருகின்றேன். அயல்நாடு சென்றேன், பல பட்டங்களை பெற்றேன், தாயகம் திரும்பிவிட்டேன். இருந்தாலும் இன்றைய தினத்தில் யாரை சந்திக்க வேண்டும்? என்னுடைய தந்தையை சந்திக்க வேண்டும். அது யாரை கேட்காமல்
யாரா போட்டா ஏய் உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தாங்களோ அதே மாதிரி தான் எங்க அம்மா என்ன பெத்திருப்பாங்க. அம்மா உன்னை அடிச்சுனே பெத்து போட்டாங்க. ஆமாண்டா. எங்க அம்மா மதமாத்திரே பெத்து போட்டாங்க. அடிய குடுக்க எங்க அம்மா என்ன பெத்தாங்க. ஆமா. அதே அடிய வாங்க உங்க அம்மா உன்னை பெத்தாங்க. என்ன இது? என்ன தலை இது? பல நாள் என்னடா ஒரு மாசம் வந்து ஏய் ஒண்ணு போலான்னா போ சொல்லு, இல்ல நீங்க சொல்லு. அது நான் போலாம் போ ஓட்டேடு. கொஞ்சம் ஆடமா போட்டு. ஏய் அவங்க ஆட்டத்தை பார்க்க வர சொன்னாங்களா? சொன்னாங்களா? மாடையா நம்ம சொல்லதான் நிப்பாங்க. டேய் புள்ள பையா, டேய் புள்ள கத்திரிக்கா, நீதான்டா. ஆமா. என்ன உம்மா 10 மாதம் வந்து உன்னை அழுக்க அப்படி போட்டாங்க. ஆமா. எங்க அம்மா டில்ல இதுக்குள்ள எனக்கு பிடிக்க கஷ்டங்க. உங்க அம்மா எப்படி உனக்கு பிடிக்க கலசல உனக்கே தெரியாது. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமாடா. என்ன எவ்வளவு வாங்குற அம்மாவா? அம்மா உன்னை எப்படியா கட்ட பாய்ங்க. வெளிய போடா. அதெல்லாம் விடுவா. இல்லவா? என்ன பண்ண போற? வெங்காயம் வெட்ட போறேன். உனக்கு வெங்காயம் வெட்டுற வேலை, எனக்கு மாவு பிசைற வேலை. யாருங்க? ஏன்டா மேல நிக்கிற? ஒண்ணுமே இல்லையா? என்ன நான் புடுங்க போறேன்? மச்சனே போறேன்னா மயிர் போட்டுனா. ஏ புள்ள பையா, ஏன்டா நாற்காலி மேல ஏறி நிக்கிற? இதுதான் நாற்காலி. வேற என்ன? வேற என்ன? சேரினால ஒண்ணுதான், நாற்காலினால ஒண்ணுதான்டா. நம்மளே தகராறு, ஆங்கிலம் வேற. எந்த கம்பெனி விட்டா ஒண்ணா? கம்பெனி அதேதான். எதுக்கு இவ்வளவு நேரமா நீ குள்ளமா இருந்த? ஆமா. என்கிட்ட பேச உனக்கு இப்பதான் சௌகரியமா இருக்குதா? எனக்கு இப்பதான் சௌகரியமா இருக்குது. உன்கிட்ட பேச மட்டும் கிடையாது. இவ்வளவு நேரமா நான் உன்னை அடிக்கிறேன். இந்த ஊர்ல தேர் திருவிழா, அதனால பானம் அடிக்க விடுறாங்க. ஏண்டா காலத்தாமதம்? என்ன அடிச்சா நோகதான் செய்யும். நீ அடி வாங்க பிறந்தவன். அது ஒண்ணா உண்மைதான்டா. ஏய் என்ன வாடாங்க? என்ன வாடாங்க? ஏண்டா காலத்தாமதம்? பத்தி பேசுனா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஏண்டா காலத்தாமதம்? இந்த அரசாங்கத்துல உனக்கு நிறைய வேலை, அதனாலதான் காலத்தாமதமா? ஆகட்டும் விடுறா. அயலாளர் செஞ்சு புத்தகங்களை கொடுத்து தாயகத்துக்கு